இன்க்ளூடிங் மாநாடு எதுனாலும் சரி ஒரு 10 பேரை செட்டப் பண்ணி அங்கே அடிச்சு ஏதாச்சும் தண்ணி வரல சாமானிய மக்களுக்கு மத்தியில இந்த சோஷியல் மீடியா நரேட்டிவா இருக்கட்டும் சரி இந்த டிஜிட்டல் மீடியா நரேட்டிவா இருக்கட்டும் சரி சுத்தமா செட்டே ஆகாது. அவங்க வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. தாவேகா பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களும் டிடி நிர்மல்குமார் அவர்களும் அருண்ராஜ் அவர்களும் இவங்களாலுமே கரூருக்கு அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து போலீஸ் சைடுமே அவங்க வந்து வர்றதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. ஐஜி அஸ்ரா கார்க் அவர்களுடைய தலைமையில தான் எஸ்ஐடி வந்து உயர்நீதிமன்றம் போட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டுகளும் இந்த பதிவுகளும் வைக்கிறது வந்து தமிழ்நாடு காவல்துறையினர் தான் வந்து பிரஸ் மீட்டே கொடுக்குறாங்க. அப்போ முன்முடிவா ஒரு பதிவு இருக்கும்போது அதனால எங்களுக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில வந்து எஸ்ஐடி வேணும் அப்படிங்கறதான் தாவேகாவோட கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா தாவேகா தரப்பு ஒரு வாதம் எடுத்து வச்சாலும் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அவர்களும் ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. கிட்னி வழக்குல அங்க நியமிக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு திமுக அரசு போகுது. அவங்க தரப்புல இருந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய குடும்பத்தின் தரப்புல இருந்து இந்த விசாரணை சரியாக இல்லை, இன்னும் விசாரிக்க வேண்டியவர்கள் நிறைய இருக்காங்க, அவங்க எல்லாம் விசாரிக்கல அப்படின்ட்டு நியாயமான கோரிக்கையை வச்சதன் பேர்ல தான் வந்து உயர்நீதிமன்றம் சிபிஐ அமைச்சது. மற்ற கட்சிகள் ஏதாச்சும் ஒரு சிபிஐ விசாரணை கேட்டா உடனே பிஜேபி RSS அப்படின்னு போயிடுறது. அதே திமுக ஸ்டாலின் அவர்கள் கேட்டா உங்களோட அரசியல் இதுதான் பிரதர். நீங்க இப்போ கருணாநிதி காலத்து தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அரசியல் இதுதான். நீங்க ஏஆர்ட்டு சொல்றீங்களே, கருணாநிதி வந்து காமராஜர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்னென்ன ஆல்மோஸ்ட் 4 மாவட்டத்துக்கு போயிட்டாரு. ஸோ 2 மாநாடு நடத்திட்டாரு. ஸோ இது எல்லாருக்குமே அவுட்டு பார்த்தீங்கன்னா தாவேகா சைட்ல தான் கொடுக்குறாங்க. தாவேகா அபிஷியல் ஐடிங்க அவங்களுக்கு ஒரு 10 வண்டி வந்து நின்னுச்சுன்னா என்ன ஆகும்? ஆமா டிவிக்கு அந்த சாங் உங்கள் விஜய் சாங்லாம் அப்படியே அது பெரிய வன்மமா இருக்கு அவங்களுக்கு. அந்த சாங் மத்த சேனல்ல கேட்கும்போது ராகுல் காந்தி கூட பேசும்போது காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்றது கிடையாது. ஆனா அதிமுகவில இருந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சாங்க பாருங்க, அது வந்து ஆதரவு தெரிவிச்சதுக்கான காரணம் வந்து கூட்டணியை நோக்கி தான் போறாங்க அப்படின்ட்டு. அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க பாருங்க கொடி பறக்குதுன்னு சொல்றதெல்லாம் வந்து தாவேகா கொடி பறந்ததுக்கோ தாவேகாவினருக்கோ தொடர்புங்கிறது துளி கூட இல்லை. அதிமுக டிஷர்ட் போட்டுருக்காங்க, அதிமுக துண்டு போட்டுருக்காங்க. ஸோ அது மேல தாவேகா கொடியை வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்க கூட வந்து எஸ்டிபிஐ இருந்துச்சு, எஸ்டிபிஐ வெளியில போயிடுச்சு. டிடிவி தினகரன் வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தாரு, பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டாரு. ஓபிஎஸ் இல்ல, சசிகலா அம்மையார் வந்து அதே போல தேமுதிக இல்ல, ஓகேங்களா, கிருஷ்ணசாமி அவர்கள் இல்ல, யாருமே இல்ல உங்க கூட்டணி இல்ல. நீங்க வந்து பலமான கூட்டணி, அதாவது இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. பிஜேபி கூட கூட்டணியே இல்லை. 2024 மட்டும் இல்லை, 26லும் கிடையாது, 29லும் கிடையாது, கூட்டணி வச்சிட்டாரு. அப்போ இவரை எப்படி நம்ப முடியும்? யாருன்னா மென்ஷன் பண்ண விரும்ப வெளிப்படையாக சொல்லணும்னா சொல்லலாம். இப்ப நாம் சாட்டை துறைமுகம் கார்த்தி சீமான் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கலாம் அப்படிதான் நமக்கு தெரியும். இது இல்லாம திமுகவோட ஐடிவிங்க அவங்களோட வேலையே வந்து சீமான் குடும்பம், நாம் தமிழர் கட்சி. இதை விட்டா வேற பொழப்பே கிடையாது அவங்களுக்கு. கடிக்காத கடி கிடையாது, நாம் தமிழர் கட்சி சீமானை போட்டு அடிக்காத அடி கிடையாது. அவங்க குடும்பத்தையும் டைட்டில்லாம் அப்படிதான் வைப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. சீமானை பத்தி ஏன் பேசுறதில்ல? அதாவது சீமான் அவர்கள் எந்த தொகுதியில நிக்க போறாரு, அவருக்கு ஆப்போசிட்ல திமுக யார் வேட்பாளர் நிறுத்த போதெல்லாம் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். கோயம்புத்தூர்ல கல்யாண சுந்தரம் நிக்கலாம், அதிமுக தரப்புல இங்கிட்டு நின்று, இந்த பக்கம் ராஜீவ்காந்தி நின்று, திமுகலையும் அதிமுகலையும் எம்எல்ஏ போயிட்டு, தம்பிங்க எல்லாம் போயிட்டு அண்ணன் கடைசி வரைக்கும் வந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காதுன்ட்டு இல்லைன்னா அவருக்காக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து அருமையான ஒரு கதையமைப்புல வந்து முந்தா நாள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி குஷி படத்துல ஏன் போறீங்க, இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்கு, தமிழ் சமூகம் நம்ம தப்பு சொல்லல, ஒண்ணு இந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் நடுவில் நிக்கல, அவர் ஒரு பக்கம் போயிட்டாரு. வணக்கம் டிவி ஆர்மி. இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறது இன்ஃபினிட்டி பிளஸ் சேனல் மஹி அவர்கள். உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு உத்தரவு வரப்போகுது, திங்கட்கிழமை வந்து உத்தரவு வருது அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கு. கரூர் சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பேசியது, அதே போல நம்ம என்ன கேட்குறோம் உச்சநீதிமன்றத்தில் அப்படிங்கிற விவாதங்களும் பெரிதாக போயிட்டு இருக்கு. உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க, இந்த உத்தரவு எப்படி வரும் அப்படிங்கிறது குறித்தும் இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் குறித்தும் சொல்லுங்க மஹி. ஆக்சுவலாக கரூரில் அந்த சம்பவம் நடந்த உடனே மதுரை நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து எடுத்துருக்கணும். ஆனால் மதுரைக்கு பதிலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம் வழக்கு வந்து போகுது. தாவேகா தரப்புலேருந்து அந்த இன்சிடென்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ இல்லை அங்கே நடந்த சுச்சுவேஷன்ஸு அங்கே உள்ள மற்ற விஷயங்களை பற்றி ஒரு வாதம் எடுத்து வைக்கிறதுக்கோ ஆள் வந்து யாருமே இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய கண்டனத்தை பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஆக்சுவலாக அதுக்கு போல பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தாவேகா தரப்பு போயிட்டு ஸோ அங்கே வந்து இப்போ அவங்க ஒரு கண்டனம் கூட சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து நீங்கள் வந்து தீர்ப்பு வழங்கினீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது முழுக்க பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு போடுற மாதிரி, அவர் மேலே வந்து அந்த பழி போடுற மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தாவேகா தரப்புக்கு வந்து ஆப்போசிட்டா பண்ற மாதிரி கண்டனம் தெரிவிக்கிற மாதிரியே இருக்கு. கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த நரேட்டிவ் வந்து இந்த டிஎம்கே பெய்டு மீடியாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா சன் நியூஸ், கலைஞர் டிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட பக்கா டிஎம்கே மீடியாஸ். அது இல்லாமல் இதர சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து ஆதரவாக தான் இன்ன வரைக்கும் செயல்பட்டு வராங்க. அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு ஒரு 200 300 வீடியோஸு, ஸ்லைட்ஸு,
கார்ட்ஸ், நியூஸ் கார்ட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எல்லா ஃபேஸ்புக் எல்லா சேனல்ஸுமே சப்மிட் பண்ணாங்க. பட் முந்தின நாள் நடந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த தரப்பு வாதங்கள் 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கார்டு கூட சன் நியூஸில் வரல. அது வந்து ஒரு பெரிய வாதமாக ஒரு பெரிய ட்ரோலுக்கு வந்து ஆரம்பிச்சுனே சொல்லலாம். ஸோ இப்போ திங்கக்கிழமை அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த கரூர் சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த வாதங்கள் வந்து திருப்பியும் வருது. ஸோ தாவேகா தரப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் கிடைக்கும், மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், 41 இறந்த உயிர்களுக்குமே ஒரு நியாயம் அமைப்புன்னு சொல்லிட்டு விரும்புகிறோம். ஸோ இதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த 41 உயிர்கள் 41 குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே சொன்ன மாதிரி இன்ன வரைக்கும் நான் கேள்விப்படலை. ஏன்னா இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா அந்த கரூர் துயர சம்பவம் மாறிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள் நேரடியாக போயிட்டு தளபதி பற்றி பேசுங்க, விஜய் பற்றி பேசுங்க, தாவேகா பற்றி பேசுங்க அப்படின்ட்டு கெஞ்சாத கெஞ்சி போட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ வருமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணி அதை வந்து ஒன்றுமே கிடைக்கலனாலும் அதுதான் பாருங்கள்ட்டு ஊடகங்களில் உபிகள் ஊட்டிக்கிட்டு. ஏன்னா இப்போ இந்த கரூர் சம்பவம்னால இப்படி பேசுகிறாங்க. பட் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே டிஎம்கேயோட பெய்டு மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்த்து அவதூறு பரப்புன்னு சொல்லிட்டு விஜயோட எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, இன்க்ளூடிங் மாநாடு எது நடந்தாலும் சரி, ஒரு 10 பேரை செட்டப் பண்ணி அங்கே அழிச்சு ஏதாச்சும் தண்ணி வரல, இது வரல, அது வரல, சேர் உடஞ்சிருந்தா அது வந்து அதுக்கு தாவேகா முழு பொறுப்பு ஏற்றுக்கும், அது நான் சொல்ல வரல. பட் ஆனால் இவங்கள நடக்காத ஒன்று நடந்த மாதிரி ஒரு 10 பேரை விட்டு 10 சேனல்ஸ் வந்து பேட்டி கொடுக்க வைக்கிறது. ஸோ இது வந்து முன்னாடி அவர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் இந்த ஆஃப்டர் கரூர் சம்பவம் பார்த்தீங்கன்னா ஹோல் சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே இவருக்கு ஆப்போசிட்டாக இறக்கி விட்றாங்க. பட் அந்த நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மக்கள் மனதில் எடுப்பல. ஏன்னா சாமானிய மக்களுக்கு மத்தியில் இந்த சோஷியல் மீடியா நரேட்டிவாக இருக்கட்டும் சரி, இந்த டிஜிட்டல் மீடியா நரேட்டிவாக இருக்கட்டும் சரி, சுத்தமாக செட்டே ஆகாது. அவங்க வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யார் உண்மையாக நடந்துக்கிறா, யார் வந்து போலியா இருக்கிறான்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும். ஏன்னா இந்த கரூர் துயர சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கோ கட்சியினர்களுக்கோ இப்போ சாமானிய மக்கள் எல்லாருக்குமே ஒரு வாரம் தூக்கங்கிறது ஒழுங்கா சாப்பிட முடியாது, இதே நினப்பாவே இருந்துச்சு. இன்க்ளூடிங் எல்லாருக்குமே அப்படிதான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி மீறி வந்திருக்கோம் அப்படின்னா நேற்று அந்த உச்சநீதிமன்றம் அங்கே வச்ச வாதங்களும் சரி, நாளைக்கு வரப்போற முக்கியமான தீர்ப்புலையும் தான் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் முழுமையாக ஒரு நியாயம் நீதியெல்லாம் கிடைக்கும் நான் நம்புறேன். இப்போ இந்த நிகழ்வுக்கு பிறகு பல்வேறு பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் புதுதான ஒரு நரேட்டிவ்கள் செட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புரளியை வந்து கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேகா தரப்புல ஏதோ ஒரு கருத்து சொன்னாவோ அல்லது தாவேகாவுக்கு ஆதரவாக ஏதோ ஒரு ஊடகங்கள்ல பத்திரிகையாளர்கள் பேசினாவோ கூட அவங்கள வந்து கைது செய்யறது, அவங்கள மிரட்டுறது, நாங்கள் வந்து என்ன வழக்கு பதிவு செய்ய வந்து பார்த்தீங்களா, நீதிமன்றத்தை பற்றி பேசக்கூடாது, நீதிபதியை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா திமுக ஊப்பிகள் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும், அவங்களோட தலைவர்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்க அளவுக்கு நமக்கு தெரியும். கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, உத்தரவுகளையும் தீர்ப்புகளையும் என்னென்ன விவாதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் குறிப்பிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து அவங்க ஒரு பொய்யை வந்து ஒரு ஆணித்தரமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். நம்ம வந்து உண்மையை பொறுமையாக சொன்னாலும் கூட அவங்க வந்து பொய்யை வந்து பெரிதாக பேசி அதை வந்து பரப்பி அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களும் இது வந்து அவலமான ஒரு விஷயம். அதுவும் வன்முறை தூண்டக்கூடிய அளவுக்கான பேச்சுக்கள்லாம் நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க. இப்போ என்னன்னா 2015க்கு முன்னாடி உள்ள காலகட்டம் வேறு, அதுக்கப்புறம் உள்ள காலகட்டம் வேறு. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பொய் சொல்கிறாங்க அப்படின்னா 11ஆவது ஆள் வந்து நம்பிடுவான், புரிதுங்களா? பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு 10 பேர் பொய் சொல்கிறேன்னா 11ஆவது ஆள் வந்து 10 பேரை தூக்கி போட்டு அடிக்கிறான். அந்த அளவுக்கு இப்போ வந்து சோஷியல் மீடியாங்கிறது வளர்ந்துருச்சு. ஸோ ஒரு ஃபேக் நரேட்டிவ், ஃபேக்கான ஒரு செட்டிங்கை பண்ணி ஒருத்தர் மேலே ஒரு ஆபாச தாக்குதல், ஒரு பர்சனல் அட்டாக்கு, ஃபேமிலி அபியூஸ் இந்த மாதிரி பண்ணுற போது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்களை புறம் தள்ளுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. திமுக கிட்ட வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது யாரும் நான் மென்ஷன் பண்ண விரும்ப முடியாது. வெளிப்படையாக சொல்லணும்னா சொல்லலாம். இப்போ நாம் பண்ணிட்டு சீமான் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கலாம் அப்படிதான் நமக்கு தெரியும். இது இல்லாம நான் யார் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவங்க ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸா இருப்பாங்க, மக்களுக்கு வந்து நடுநிலையா இருப்பாங்க அப்படி நான் நினைச்சேனோ அவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆப்போசிட்டா விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சாரு அப்ப மாறுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா லைக் ஃபேக் நரேட்டிவ்ஸ் வந்து இதை தெளிவா தெரியும். என்னன்னா பஸ்ல போறாரு, ஸோ பஸ்ஸுக்குள்ள ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. பஸ்ஸுக்கு வெளியே 33 ட்ரோன் கேமரா பறக்குது, வெளியில ஜனநாயகன் படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இல்லை என்ன ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு சுத்தமா தெரியல. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு புரியல. ஏன்னா ஜனநாயகன் படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு பொங்கல் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து அவங்க எடுக்கிறது வாய்ப்பே கிடையாது. சினிமா இருக்கவங்க தெரியும், மீடியாவில் இருக்கவங்க தெரியும், சினிமா கேமரா வந்து எவ்வளோ ஹை ரெசல்யூஷனில் இருக்கும். சினிமா ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க, அது நார்மல் ரெகுலர் ட்ரோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக சினிமாட்டிக் ட்ரோன் கேமராவே அந்த ட்ரோன் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்கானது. பட் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல நார்மல் ட்ரோன் கேமராஸ் தான் எடுத்துருக்காங்க ஃபுல்லாமே, புரிஞ்சுங்களா? ஸோ இந்த சினிமா
ஷூட்டிங் எடுத்தாங்கிறது ஒரு ஃபேக்கான நியூஸ், ஃபேக்கான நரேட்டிவ். ஏன்னா இவர் மேலே ஒரு 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 ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி இவர் வந்து வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் அந்த 10 நாள் அமைதியாக இருந்தது தான் ரொம்ப நல்லது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அவர் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரோ இல்லை வந்து கரூருக்கு வந்து அன்னைக்கு இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கே போயிருந்தார் அப்படின்னா இது வந்து வேற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து விஜய் அரெஸ்ட் ஆனார் அப்படின்னா அது வந்து ஒரு அவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். பட் வந்து அது அவங்க பண்ணலை, கவர்மெண்ட் சைடும் பண்ணல. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடிய காத்தால் 3 மணி வரைக்கும் தாவேகா பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அவர்களும் சிடி நிர்மல்குமார் அவர்களும் அருண்ராஜ் அவர்களும் இவங்களுமே கரூருக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து போலீஸ் சைட்லமே கலெக்டரேட் சைட்லமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வர்றதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. ஸோ நீங்கள் போயிருங்க. இதை தான் வந்து உச்சநீதிமன்றத்துலையும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து போயிட்டாரு, கிளம்பி போயிட்டாங்க, யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாதங்கள் எல்லாம் எதையுமே வந்து ஊடகங்களில் சொல்லாமல் எப்படி அரசு வந்து காவல்துறையினரையும் அதிகாரிகளையும் வச்சு இவங்களே தீர்ப்பு எழுதிட்டு இருக்காங்கல்ல, அப்படி எதையுமே செய்யாமல் எங்களுக்கான நீதி வந்து உச்சநீதிமன்றத்தில் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து அங்கேருந்து போகலை, எங்களை வந்து வற்புறுத்தி தான் போக வச்சாங்க. எங்களுடைய கட்சியினரை கூட மருத்துவமனைக்கு உள்ள அனுமதிக்கலை அப்படிங்கிற வாதங்கள்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க. இதில் முக்கியமாக உச்சநீதிமன்றத்தில் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா எஸ்ஐடி தான். இப்போது சிபிஐ கேட்டு பல்வேறு மனுக்கள் வந்து அங்கே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் 5 மனுக்கள் வந்து அங்கே இருக்குது. அதில் நம்ம கேட்குறது வந்து எஸ்ஐடி. உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வந்து ஒரு எஸ்ஐடி வேணும். ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை அடங்கிய எஸ்ஐடி தான் இப்போது ஐஜி அஸ்ரா கார்க் அவர்களுடைய தலைமையில் தான் எஸ்ஐடி வந்து உயர்நீதிமன்றம் போட்டிருக்கு. அப்போது இந்த குற்றச்சாட்டுகளும் இந்த பதிவுகளும் வைக்கிறது வந்து தமிழ்நாடு காவல்துறையினர் தான் வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறாங்க. இப்படி தான் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு, லேட்டாக வந்தார் அப்படி இப்படின்ட்டு அவங்களே சொல்லும்போது, அப்போ முன்முடிவாக ஒரு வாதங்கள், முன்முடிவாக ஒரு பதிவு இருக்கும்போது இந்த விசாரணையில் வந்து அந்த உயர் அதிகாரிகள் சொன்னதை மறுப்பு தெரிவிச்சோ, அமைச்சர்கள் சொன்னதை மறுப்பு தெரிவிச்சோ எந்த விசாரணையோட கோப்புகளும் வரப்போகிறதில்ல. அதனால எங்களுக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் வந்து எஸ்ஐடி வேணும் அப்படிங்கிறது தான் தாவேகாவோட கோரிக்கையா இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே வந்து இப்போ அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சு அதுக்கான ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் எஸ்ஐடி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த சம்பவத்தை பார்த்து பொதுவெளியில் அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் இவங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, காவல்துறை சொல்றாங்க போது அது வந்து கண்டிப்பாக அதை பாதிக்கும், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னைக்கும் விசாரணை நடந்தாலுமே ஒரு ஒரு அரசாங்கம் இருக்கும்போது அந்த அரசாங்கத்தை வந்து ஆப்போஸ் பண்ணியோ இந்த அரசாங்கத்தை எதிர்த்தோ ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கடந்த காலங்களில் நம்ம பெருசாக பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒருத்தவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்து அவங்க சர்வே ஆகணும், அடுத்து இன்னும் 10-15 வருஷம் அவங்க சர்வீஸ் இருப்பாங்க போது ஸோ அதுக்கு வந்து முக்கால்வாசி அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக ஒரு தயக்கம் பயங்கிறது இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்பு ஒரு வாதம் எடுத்து வச்சாலும் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அவர்களும் ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதையுமே கோர்ட் வந்து விசாரணைகளுக்கு எடுத்துக்கிட்டு அவங்களோட வாதத்தையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தீர்ப்பு நிஜம் வரும். அங்கே வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அங்கே வந்து பாதிக்கப்பட்ட அங்கே உயிரிழந்தவர்களுடைய தரப்புல இருந்தும் நிறைய கேள்விகள் வந்து முன் வச்சிருக்காங்க. காவல்துறையினர் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி உடற்கூறாய்வு குறித்தான நிறைய வாதங்கள் வந்து அங்கே போயிருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு வந்து அது குறித்தான உத்தரவு எஸ்ஐடி வரப்போகுதா, சிபிஐ விசாரணையா அல்லது உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடிஏவா, இந்த விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாளைக்கு கண்டிப்பாக தெரிய போகுது. நீதி நம்ம பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதை தாண்டி உச்சநீதிமன்றத்தில் அன்றைய நாளே 2 வழக்குகள் வந்து விசாரிக்கப்பட்டது. என்னன்னா, ஒரு கிட்னி வழக்கில் எஸ்ஐடி அதிகாரிகள் நாங்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு, திமுக அரசு போகுது. அதற்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த சம்பவம் ஒன்று. அதே போல் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுருச்சு. இந்த சிபிஐ விசாரணை வேண்டாம், நாங்கள் விசாரித்ததே போதும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அங்கே தரப்பு வாதங்களை வச்சாங்க. அதையும் ஏற்றுக்கல, சிபிஐ விசாரிக்கணும். அவங்க தரப்புலேருந்து, ஆம்ஸ்டாங் அவர்களுடைய குடும்பத்தின் தரப்புலேருந்து இந்த விசாரணை சரியாக இல்லை, இன்னும் விசாரிக்க வேண்டியவர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களாம் விசாரிக்கல அப்படின்ட்டு நியாயமான கோரிக்கையை வச்சதன் பேரில் தான் வந்து உயர்நீதிமன்றம் சிபிஐ அமைச்சது. அதை எதிர்த்து அங்கே போகிறாங்க. இன்னும் இதில் குறிப்பிட்டு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன். திமுக ஆட்சியில் இல்லாத போது, அதிமுக ஆட்சி காலங்களில் ஸ்டாலின் அவர்கள் எத்தனை சிபிஐ விசாரணை கேட்டிருக்காரு அப்படின்ட்டு திமுக உடன்பிறப்புகள் முதல்ல போய் பார்க்கணும். மற்ற கட்சிகள் ஏதாச்சும் ஒரு சிபிஐ விசாரணை கேட்டால் உடனே பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு போயிடுறது. அதே திமுக ஸ்டாலின் அவர்கள் கேட்டால் அந்த இதில் அப்புறம் வராது அப்படிங்கிற ஒரு என்னன்னா, யார் வந்து டிஎம்பிக்கு ஆப்போசிட்டாக போனாலுமே அவங்க வந்து ஒரு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிடுவாங்க. அது வந்து என்னன்னா, பொலிட்டிஷியன்ஸ் முதல்ல மட்டும் கிடையாது, ஒரு மீடியா ரிலேட்டடாக இருக்க பீப்புள்கிட்ட சரி, ஒரு ஜேர்னலிஸ்ட் யாராக இருந்தாலுமே யார் டிஎம்பிக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க, அவங்க வந்து சங்கின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே டைமில் பார்த்தீங்கன்னா
திமுக எதிர்கட்சி இருந்தப்ப சாத்தான்குளம் கேஸாக இருக்கணும் சரி, இதுக்குமே சிபிஐ வந்து திமுக கேட்டாங்க. ஸோ அப்போ திமுக வந்து சகின்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஸோ இது ஒரு மெயினான கேள்வி எழுப்படுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கரூர் துயர சம்பவம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தாவேகாவோட ஸ்டெப்ஸு, பொதுக்கூட்டங்கள், மக்கள் சந்திப்பு பயணங்கள். இதில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லிடணும். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து பல்வேறு கட்சிகள் கூட்டணி குறித்தான விவாதங்களை வந்து கிளப்பிடுறாங்க. குறிப்பிட்டு அதிமுக கட்சி சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஊடகவியலாளர்களும் அதை கிளப்பிட்டாங்க. ராகுல் காந்தி கூட பேசும்போது காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்றது கிடையாது. ஆனால் அதிமுகவிலேருந்து ஒரு ஆதரவு தெரிவித்தாங்க பாருங்க, அது வந்து ஆதரவு தெரிவித்ததுக்கான காரணம் வந்து கூட்டணி நோக்கி தான் போகிறாங்க அப்படின்ட்டு. அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே பாருங்க கொடி பறக்குதுன்னு சொல்றதெல்லாம் வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. என்னன்னா தாவேகா தொண்டர்களோ தாவேகாவை சப்போர்ட் பண்ணுறவங்களோ அந்த கூட்டத்துக்கு கண்டிப்பாக போயிருப்பாங்கன்னா வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இப்போ நம்ம ஊருக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்போம், இல்லைன்னு சொல்ல வரல நான். ஆனால் என்னன்னா தாவேகா கொடி பறந்ததுக்கோ தாவேகாவினருக்கோ தொடர்புங்கிறது துளி கூட இல்லை. ஏன்னா அதிமுக டிஷர்ட் போட்டுருக்காங்க, அதிமுக துண்டு போட்டுருக்காங்க. ஸோ அது மேலே தாவேகா கொடியை வச்சு இவங்க ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அதிமுக தொண்டர்கள் தான் பண்ணியிருக்க முடியும். இந்த அதிமுக சைடு தான் செட்டிங் பண்ணி பண்ணியிருக்க முடியும். வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தமிழக வெட்டுக்கழகம் சைட்லேருந்து இந்த துயர சம்பவம் நடந்தாலுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க தொண்டருக்கு, இது வந்து நாங்கள் கிடையாது, எங்கள் தாவேகா சைட்லேருந்து அதிமுக கூட்டங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவித்த தலைவர்களுக்கு வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து வீடியோ வெளியிடும் போதே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த தலைவர்களுக்கும் மக்களுக்கும் வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வந்து வேற. நீங்கள் இந்த துயர சம்பவத்தில் போயிட்டு கூட்டணி கணக்கெல்லாம் பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவங்க முன் வைக்கணும். இதில் குறிப்பிட்டு மற்ற கட்சிகளும் இந்த விமர்சனம் வைக்கிறாங்க. டிடிவி தினகரனாக இருக்கட்டும், திருமாவளவன்லாம் வந்து பிஜேபி கூட்டணி கலட்டிட்டு வந்துடுவீங்களா, அப்போ வந்து தாவேகா தலைமை ஏற்றுக்குவீங்களான்ட்டு எடப்பாடி போட்டு அடிச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒரு சாதாரண ஓட்டு போகிற ஜனம், ஓகேங்களா, சாமானியன், ஓகேங்களா. நமக்கு பார்த்தா இருக்குது என்னன்னா, இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராயமாக இருக்கும் சரி, இது இல்லாமல் மற்ற நிறையா கேசஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்து பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் பாஸ்ட் 4 இயர்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத நடிகர்கள், அரசியல்வாதிகள், இயக்கத்தினர், ஸோ இந்த மாணவர் சங்கம் சொல்லி இப்போ சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு வாயை கூட திறந்து பேசக்கூட கிடையாது. ஆனால் இப்போ விஜய்னு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மொத்த நரேட்டிவையும் மொத்த பேரையும் இறக்கி விட்றாங்க. அப்படின்னா இது எப்படி காமிக்க பார்த்தீங்கன்னா விஜய் மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அளவு கடந்த அன்பை தாண்டி அளவு கடந்த பயம் இருக்குது. ஸோ அந்த பயத்தோட முழு வெளிப்பாடு தான் இப்போ இந்த கரூர் சம்பவம் நடந்து வந்து விஜய் மேலே இப்போ வரைக்கும் நடந்திருக்க தாக்குதல். இப்போ வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதுன்னா ஸோ அதுக்கு நம்ம போக விரும்பல. ஏன்னா அஃபிஷியலாக வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ப்ரேயர்ஸ்லாம் போயிட்டு ப்ராப்பராக போகிறாங்க. பட் இது தனிப்பட்ட விமர்சனங்களும் போது அது வந்து நம்ம வந்து யாருமே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு நரேட்டிவ்னால ஒரு கட்டமைக்கப்பட்டு விஜய் மேலே வந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. அது பார்த்தது தெரியுதுன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா திமுக ஊபிஸ் உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த 200 ரூபா காசாக வாங்கிக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அந்த வண்டியை பார்த்தோன்னா மக்களுக்கு வெறுப்பு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட்டா இருக்கு. அது வந்து ஒரு எமன் வாகனம் எப்படின்னா டிசைன் எடிட்லாம் பண்ணி டிசைன்லாம் பண்ணி அந்த வண்டியில பல பேர் இறந்து கிடக்குற மாதிரி விஜய் வந்து இந்த எமன் சாத்தான் ட்ரெஸ் போட்டு இந்த கோஸ்ட்லாம் வரும்போது அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி சொந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ இதை வந்து என்னன்னா இது வந்து சாதாரண ஒரு ஐடி பண்ணுதான் பிரச்சனை இல்லை. திமுகவில் ஏற்கனவே உள்ளவங்க அதிக ஒரு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வெளியே தெரிஞ்சவங்க கூட இதை பண்ணுறாங்க போது தான் இல்லை உங்களோட அரசியல் இதுதான் பிரதர். நீங்கள் இப்போ கருணாநிதி காலத்து தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அரசியல் இதுதான். நீங்கள் இந்த ஆர்ட் சொல்கிறீங்களா, ஏஐ ஆர்ட் சொல்கிறீங்களா, கருணாநிதி வந்து காமராஜர் அவர்களுக்கும் அதே போல் அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்னென்ன வரிசையாக வந்து எந்தெந்த ஆர்ட்லாம் வரைஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா முரசொலி காலம் தொட்டே அதுதான் அவங்களோட வேலையே. அதுதான் வந்து அரசியல் ரீதியாகலாம் எதுவுமே கிடையாது, தனி மனித விமர்சனம் மட்டும்தான். காமராஜர் அவர்களை கண்டபடிக்கு பேசுறது அது வந்து அது தொடரும்ல. அவங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்தது வந்து அதுக்கப்புறம் அப்பா காலத்துக்கு வந்துச்சு. அப்பா காலத்துக்கு பிறகு பேரன் காலத்துக்கு வருது. பேரனுக்கு அப்புறம் இந்த ஏஐக்கு தாண்டி வேற ஒன்று வரும்ல, அதுலயும் இதுதான் பேசுவாங்க. இதுதான் என்னோட அரசியல். ஏஐ வீடியோவே பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏஐ வீடியோலே இந்த டிவிக்கு அந்த சாங் உங்கள் விஜய் சாங்லாம் அப்படி ஏஐல அது பெரிய வன்மமா இருக்கு அவங்களுக்கு. அந்த சாங்கு மற்ற சேனல்ல கேட்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏஐல பண்ணது பிரச்சனை இல்லை. விஜய் வந்து இந்த கொடி பாடல் விட்டார் கரெக்டா, அப்புறம் ஐடியாலஜி சாங் விட்டார் கரெக்டா, இப்போ உங்கள் விஜய் சாங் விட்டார் கரெக்டா. இந்த 3 சாங்கை காப்பி அடிச்சு இருக்க எல்லா கட்சியும் அவங்க கட்சிக்கு சாங் போட்டாங்க. திமுக இருந்து அதிமுக எல்லாமே கேட்டா விஜயை பார்த்து நான் பைப்பில்ல பராம போடல எதுவும் பண்ணலன்னு சொல்றீங்க. கூட்டமைப்புன்னு இப்போ ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. நீங்கள் எப்படி வந்து ஒரு ஊடகமாக இருந்து கொண்டு எப்படி விஜய் அவர்களுடைய பாடலை வந்து நீங்கள் ஒளிபரப்பலாம், மற்ற கட்சிகளுக்கு பரப்புவீங்களா, அந்த கட்சிக்கு போட்டீங்களா இந்த கட்சிக்கு போட்டீங்களா. அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்ம ஆக்சுவலாக கேமரா வச்சு ஷூட் பண்ணுறதே பெரிய பாடு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 4 மாவட்டத்துக்கு
போயிட்டாரு. ஸோ 2 மாநாடு நடத்திட்டாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே அவுட்டு பார்த்தீங்கன்னா தாவேகா சைடில் தான் கொடுக்குறாங்க. தாவேகா அஃபிஷியல் ஐடிவிங்க அவங்களுக்கு ஒரு 10 வண்டி வந்து நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? ஆமாம். ஸோ இப்போ இந்த விஜயோட பஸ் போகிறதுக்கே எமன் வாங்கணும், அதனால தான் செத்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது வந்து இன்னொரு 30-40 ப்ரெஸ் மீடியா அவங்களோட வேனு என்ன யோசிச்சு பாருங்க. ஸோ இது வந்து அந்த மீடியாக்கள் எல்லாமே தாவேகா தான் அவுட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க தாவேகா வந்து ஃப்ரீயாக அவுட்டு வாங்கி தான் போட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து தாவேகா அவங்க போடணுமோ போட வேணாம்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒன்றும் இல்லை, கருணாநிதி அவர்களோட பாடல் போட்டாவோ திமுக பாட்டு போட்டாவோ ஓகேவா? சீமான் அவர்கள் வந்து எனக்கு சொல்கிறாரு, நான் வந்து அவர்களும் பேசினேன் டைம் வேஸ்ட் இல்லை அந்த இது சொல்லிடுவேன். ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு, ரொம்ப சொல்லிடும்ல. நான் இத்தனை வருஷமா கத்திக்கிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் கூட கண்டுக்கிறது கிடையாது. விஜய் நேற்று வந்தாலும் அவர் 24 மணி நேரம் போட்டுட்டு இருக்கீங்க. அவர் ஏன் பேசுறாருன்னு நமக்கு எல்லாத்துக்கும் வெளிப்படவே தெரியும். நீங்க இன்னொரு விஷயம் அதுல இந்த இடத்துல நம்ம சொல்லிடலாம்னு பாக்குறேன், எக்ஸ்க்ளூசிவா சொல்லிடலாம் பாக்குறேன். இப்போ திமுகவோட ஐடிவிங்க இந்த அந்த வார்த்தையை சொல்ல வேணாம், கடிச்சு வைப்பானுங்க ஓகேங்களா. அவங்களோட வேலையே வந்து சீமான் குடும்பம், நாம் தமிழர் கட்சி, இதை விட்டா வேற பொழப்பே கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து இத்தனை ஆண்டுகளாக எனக்கு வந்து 16 தேர்தல் காலகட்டத்திலேருந்து 16 தான் நாம் தமிழர் கட்சி ஃபர்ஸ்ட் தேர்தல் வருது, அதனால 16 காலகட்டம் 19, 21, 24 வரைக்கும் அவங்க கடி கிடையாது. நாம் தமிழர் கட்சியை சீமானை போட்டு அடிக்காத அடி கிடையாது. அவங்க குடும்பத்தையும் டைட்டில்லாம் அப்படிதான் வைப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. சீமானை பத்தி ஏன் பேசுறதில்ல? இந்த கேள்வி வந்து திமுக ஊப்பிகள் வந்து சொல்லணும். விஜய் வருவதற்கு முன் வருவதற்கு பின்னு சொல்லிட்டு அரசியல் கலங்குறது நிறைய மாறி இருக்கு. நடிகர் வெறும் கூத்தாடி ஓட்டு மாறாது அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு அது டவுட் கேள்விக்குறியா இருக்குல்ல. ஜெயலலிதா அவங்க அந்த அம்மா எப்படி ஜெயிச்சாங்க கேள்விக்குறியா இருக்குல்ல. கேப்டன் எப்படி எதிர்கட்சி தலைவரான அது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. ஏன் இவ்வளவு கருணாஸ், சரத்குமார், கருணாநிதியே கதைவாசன் எழுதினாரு, ஸ்டாலின் படம் நடிச்சிருக்காரு, உதயநிதி எல்லாம் எவ்வளவு பெரிய உச்ச நடிகர்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மாசு இவங்களே எம்எல்ஏ, எம்பி, துணை முதல்வர் ஆனாங்க. ஸோ சினிமா கவர்ச்சி அடுத்த தலைமுறை வந்து நடிகர் தயாராகிட்டு இருக்காரு. இல்லைன்னா அவருக்காக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து அருமையான ஒரு கதையமைப்புல வந்து முந்தா நாள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி குஷி படத்துல ஏன் போறீங்க, இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்கு தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்லி கேட்டவர் அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு கையை கட்டிட்டு இட்லி கடைக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. இட்லி கடை திரைப்படங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு. நம்ம தப்பு சொல்லல, ஒண்ணு இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் நடுவில் நிக்கல. அவர் ஒரு பக்கம் போயிட்டாரு, அது எந்த பக்கம் அடுத்த கட்டமா போகணும். நடுவில் நிக்கிறீங்க, நடுவிலையா இருங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் ஆதரிங்க. இல்ல 2 பக்கமும் தப்ப எடுத்து சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் தான் சத்தியமா தெரியல. இதுல அதிமுக கூட்டணி பத்தி இன்னும் ஒரு கேள்வி அதிமுக கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வச்சிடணும். உங்க கூட வந்து எஸ்டிபிஐ இருந்துச்சு, எஸ்டிபிஐ வெளியில போயிடுச்சு. எஸ்டிபிஐ இப்போ திமுக கூட்டணி போய் அவங்க திமுக ஆட்சியை பாராட்டுற அளவுக்கு முபாரக் அவர்கள் போயிட்டாங்க, அந்த பக்கம் போயிட்டாங்க. எஸ்டிபிஐ இல்லை. டிடிவி தினகரன் வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தார், பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டார். ஓபிஎஸ்சி இல்லை, நீங்கள் வந்து சேர்க்கவே இல்லை, அவங்கள சேர்க்கறதுக்கும் தயாராக இல்லை. ஓபிஎஸ்சி இல்லை. சசிகலா அம்மையார் வந்து அரசியலில் அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க, சேர்க்கணும் சொல்கிறாங்க, அவங்களும் இல்லை. ஓகேவா. பாமக 2ஆ வந்து பிரிஞ்சிருந்தா கூட பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கான்னா இல்லை. அதே போல தேமுதிக இல்ல ஓகேங்களா, கிருஷ்ணசாமி அவர்கள் இல்ல, யாருமே இல்ல உங்க கூட்டணி இல்ல. நீங்க வந்து பலமான கூட்டணி, அதாவது இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, இல்லாதவங்களை வந்து கூட்டணியில் இருக்காங்க ஏன் பேசுறீங்க? அந்த அளவுக்கு பலவீனமா இருக்காரு பழனிசாமி. பதிவு பண்ணணும். அதிமுக விட்டு வெளியேறவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம், அவங்க சேர்த்துக்காத ஒரு பக்கம். நியூஸ் ஒரு பதிவு பார்த்தேன், என்ன அப்படின்னா தலைவா படம் ரிலீஸ் ஆனப்போ அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள்ட்ட வந்து விஜய் அவர்கள் வந்து கை கட்டி நின்று பேசினார், அவருக்காண்டி வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி இப்போ முதலமைச்சர் அந்த எம்ஜிஆர் அவர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா அவர் வழிநடத்திய கட்சி, எடப்பாடி இப்போ இருக்காரு. ஸோ இவர் வந்து இப்போ வந்து விஜய் கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காரு, கூட்டணி வாங்க கேட்டுருக்காங்க. நான் என்ன சர்க்கார் படத்தில் விட்டீங்க, சர்க்கார் படத்தில் என்னன்னா அதிமுக அந்த மாதிரி ஏன்னா வாரிசு துணிவு டைம்லேயே பார்த்தோம். வாரிசுக்கு வந்து ஏர்லி மார்னிங் ஷோ எதுவுமே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு 5 மணி ஷோ அந்த மாதிரி தான் போட்டாங்க. துணிவு வந்து 1 மணி ஷோ 5 மணி ஷோலாம் கொடுத்தாங்க. ஸோ அப்போவே அந்த இது வந்து ஆரம்பிச்சிச்சு விஜய்க்கும் விஜய்னுக்கான அந்த கிளாஷ். ஸோ அதுக்கப்புறம் பீஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு, அது போயிட்டு இப்போ வந்து இப்போ ரீசனாக ஜனவரி வரைக்கும் இப்போ கண்டினியூ இருக்குது அப்படின்னா. ஸோ அது ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து விஜய் வந்து எப்படியாவது டவுன் கிரேட் பண்ணிடும். ஏன் அப்படின்னா அவர் 2020-21 காலகட்டத்தில் அந்த கவுன்சிலர் அந்த வார்டு எலெக்ஷன்ஸ் வந்து ஊராட்சி 2019-20. ஸோ அதே 140 பேருக்கு மேலே சுயேட்சையாக விஜய் ஒரு சின்னம் இல்லாமல் விஜயோட ஃபோட்டோ, ஆமாம் ஆல்மோஸ்ட் விஜயோட ஃபோட்டோ வச்சு மட்டுமே அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க.
அந்த டைம் இன்னொன்று பதிவு பண்ணணும், சீமானோட நாம் தமிழர் கட்சி ஒரு இடம் கூட ஜெயிக்கல. அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சாங்க, அது திமுக போயிட்டாங்க. அந்த கதைக்கு போனதான் போயிடுச்சு. இல்லை நான் ஏன் சொல்றேன், அவரே இப்போ அடுத்த கட்டமாக அது நம்ம பேசுவோம். நீ அதாவது சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போறாரு, அவருக்கு ஆப்போசிட்ல திமுக யார் வேட்பாளர் நிறுத்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். எப்படியாவது அதாவது நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து கல்யாண சுந்தரம் அதிமுக போயிட்டார், ராஜீவ்காந்தி திமுக போயிட்டார். மேபி ராமநாதபுரத்தில் ராஜீவ்காந்தி நிற்கலாம், கோயம்புத்தூரில் கல்யாண சுந்தரம் நிற்கலாம். அதிமுக தரப்பில் இங்கிட்டு நின்று இந்த பக்கம் ராஜீவ்காந்தி நின்று திமுகலையும் அதிமுகலையும் எம்எல்ஏ போயிட்டு தம்பிங்க எல்லாம் போயிட்டு அண்ணன் கடைசி வரைக்கும் வந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காதுன்ட்டு திமுக கூட போயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்தை நிறைய பேர் வைக்கிறாங்க. அதனால அது நடக்குமானு பார்ப்போம். சீமான் அவர் மேல நிறைய மரியாதை இருந்துச்சு, இப்போ வரைக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவர் ஏன் இப்படி மாறிட்டாருங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அது அரசியல் சந்தர்ப்பம் அது. ஆனா அது ரொம்ப ஒரு அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு. யாரை பார்த்தாலும் என்னோட தாத்தா, என்னோட அப்பா, என்னோட சித்தப்பா, என்னோட பெரியப்பான்னு சொல்லிடுவாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபன்னா எடுத்துக்கிட்டாங்க, இதை வந்து சீரியஸாக யாருமே மக்கள். அரசியல் ரீதியாக போத்த நாம் தமிழர் கட்சியில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்களே வந்து இவர் செய்யக்கூடிய அரசியலை பார்த்து ரொம்ப மனம் மருந்தி தான் நம்மகிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த சம்பவத்தில் கூட நீங்கள் தாவேக்காவை தான் டார்கெட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான அரசியல் பண்ணுறீங்க கேள்வி தான். இந்த சம்பவத்தை வந்து அரசியல் பண்ண இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு ரொம்ப பர்சனலாக பின்ன அரசியல்னு வருவாங்க. அது வந்து காலங்காலமாக பல கட்சிகள் பண்ணிட்டு வராங்க. ஸோ தாவேகா வந்து அது பண்ணாமல் இருக்காங்க. இன்னும் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாவேகா வந்து இந்த சுச்சுவேஷன்ஸ் வச்சு அரசியல் பண்ணுறதோ, இல்லை வந்து ஆதாயம் தேடுறதோ, இல்லை வந்து முழு பழையுமே தூக்கி ஒருத்தவங்க மேலே பண்ணுறதோ அவங்க எதுவுமே கேட்கறாங்க. விசாரணை ப்ராப்பராக கொடுங்க, எங்கே யாருமே தப்பு இருந்தாலும் விசாரிச்சு சொல்லுங்க, அந்த நீதி கிடைச்சா போதும், 40 உயிர்களுக்கு நீதி கிடைக்கணும், அதுதான் வேண்டாங்க தவிர்த்து மற்றபடி இதுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணணும், இதுக்குள்ள ஒரு கீழ்த்தரமாக அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இன்ன வரைக்கும் நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். தாவேகா சைடு கூட்டணி குறித்தும் நிறைய பேசியாச்சு. அதான் பழனிசாமி அவர்கள் வந்து பலவீனமாக இருக்காருன்னு தான் நமக்கு தெரிய வருது. அவர் வந்து அவரை நம்பவே முடியாதுங்கிறது சுச்சுவேஷன். ஒரு விஷயம் சொல்லிடுறோம்னா, அவரை வந்து முதலமைச்சர் ஆக்குனது வந்து சசிகலா அம்மையார் வந்து கட்சி விட்டு தூக்கிட்டார். டிடிவி தினகரன் சப்போர்ட்டில் தான் இருந்தார். டிடிவி தினகரனும் தனியாக கட்சி ஆரம்பிக்க வச்சுட்டாரு. ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து தான் கொஞ்ச காலம் வந்து அந்த ஆட்சியை நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் வந்து வெளியில் அனுப்பிட்டாரு. பிஜேபி கூட கூட்டணியே இல்லை. 2024 மட்டும் இல்லை, 26லும் கிடையாது, 29லையும் கிடையாதுன்னாரு, கூட்டணி வச்சுட்டாரு. அப்போ இவரை எப்படி நம்ப முடியும்? மக்களே நம்பாத போது எப்படி கூட்டணி கட்சிகள் நம்ப? அதிமுக ஆதரவாளர்கள் வந்து விஜய் வந்து எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்களே. சரி, ஓகே, ஒரே பேச்சு சொல்றேன். விஜய் ஒரு அதிமுக கூட்டணி போறாரு வைங்களே, ஜெயிக்கிறாங்க, நல்லா ஜெயிக்கிறாங்க, வெற்றி பெறான்னு வைங்களே. ஸோ சொல்ல முடியாது, அடுத்த 2-6 மாதத்துக்குள்ளே விஜய் கல்வி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, இவங்களோட அரசியல் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாடு முழுமையாக இருக்கு. அவங்க அரசியலை விட்டுருங்க. தாவேகா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற பரப்புரை மேற்கொள்ளும் போது ஜூலை 4ஆம் தேதி வந்து செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அதுல முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான், அவரை தலைமையில வச்சு தான் 2026 தேர்தல் களம் இருக்க போகுது. எங்கள் தலைமை ஏற்று வரக்கூடிய கட்சிகளை தான் வந்து கூட்டணி சேர்த்துக்கிறோம், அவங்களுக்கு தான் ஆட்சியில் வந்து அதிகாரத்தை அறிவிச்சாச்சு. அதுதான் பிஜேபி கூட கூட்டணி இல்லைங்கிறதும் அதுல தீர்மானமா போட்டு அதுல வந்து நிரூபிச்சாச்சு. ஏன்னா அவங்க வந்து நரேட்டிவ் கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இவங்களுக்கு வந்து இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா ஒரு சுச்சுவேஷன்ல தான் அதிமுக இருக்கு. அந்த கட்சியில இருந்து வெளியில போன ஆட்களே வரதுக்கு தயாரா இல்லை. வந்தாலும் எடப்பாடி தலைமை ஏற்றுக்க தயாரில்லை. டிடிவி தினகரன் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொன்னா வரமாட்டேங்கிறாரு. அதே போல கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து நீங்க வரதுக்கு தயாரா இல்ல. தேமுதிக சொல்றாங்க ஜனவரில சொல்லுவோம்னு சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் உறுதியாகல. ரைட் தான். இப்ப விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வந்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தனித்து நிக்கிறது மச் பெட்டர். இதுல இந்த கூட்டணி வந்து 26க்கு பிறகுதான் அவங்க முடிவே செய்ய போறாங்க. ஏன்னா அவங்க கூட்டணியில இருந்த கட்சிகளே அப்படிதான் இருக்க போகுது. நம்ம வந்து கூட்டணிக்கு போறதுக்கு தயாராகவே இல்லை. நம்மளுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கான்ட்டு தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதே போல் தாவேக்காவோட அரசியல் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே வரமாட்டாங்க, இவங்க வந்து என்ன அது அழிக்கணும் ஒழிக்கணும்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக தளபதி அவர்களுடைய பயணம் தொடர போகுது. இந்த ஆறுதல் மக்களோட நின்று ஆறுதல் சொன்ன பிறகு மீண்டும் வந்து தாவேக்கா எப்படி தொடக்கத்தில் எவ்வளோ வேகமாக போனதோ அதை தாண்டி பன்மடங்கு வேகமாக போவோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னா, விஜய் அவர் வந்து எப்பப்பெல்லாம் கீழே விழுதாரோ, அவர் படம் ஓடாமல் இருக்கட்டும் சரி, அவருக்கு பர்சனலாகவும் சரி, எது ஒரு நெகட்டிவை ஃபேஸ் பண்ணுறாரோ,
திருப்பி ஒரு 1000 மடங்கு திருப்பி எந்திரிச்சு வந்திருக்காரு. ஏன்னா அதுக்கு வந்து பல ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு அவரோட படங்கள்ல. தமிழகத்தில் உள்ள நடிகர்களிலேயே எல்லா படத்துக்குமே அதிக லெவலில் அரசியல் கட்சினால விமர்சனம் செய்யப்பட்டு, அரசியல் கட்சினால பிரச்சனையும் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆன படங்களும் லிஸ்ட் எடுத்தாலும் விஜய் படங்கள் தான் டாப் வரும். அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் மீண்டு எந்திரிச்சு ஒரு விஸ்வரூப வெற்றி வந்து இப்போ நம்பர் 1 பொசிஷன் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து மனதளவில் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நிலையில தள்ளியிருக்கு. தாவேகா உறுப்பினர்கள், தாவேகா கட்சியை சார்ந்தவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க, விஜய் அவர் எல்லாருமே ஆயிருக்கு. பட் ஆனால் இதையும் தாண்டி ஒரு 1000 மடங்கு எந்திரிச்சு வந்து தமிழக அரசியலும் ஒரு சூறாவளியாக இருப்பாங்கிறதுல மாட்டு கருத்தை கிடையாது. தான் என்னோட ஃபைனல் கருத்து சொல்லிக்கலாம். கண்டிப்பாக நடக்க போகுது. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த டிஸ்கஷனில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி. மக்களுக்கும் நன்றி.